ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இதுவரை நமக்கு உதவி செய்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா, ஆமென். அந்த நல்ல தகப்பனுடைய கிருபையுள்ள கரத்துல நாம் அடங்கி அவர் கிருபையுள்ள கரத்தை நாம் பிடித்து கொண்டா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கான எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில செய்து வைத்து திட்டத்தோடு தீர்மானத்தோடு அழைத்திருக்கிற நல்ல தகப்பனை ஆராதிக்கும்படி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம ஒரு சில பகுதிக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன்பாக உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்விக்கு பதில் சரியா நீங்க சொல்லிட்டு வச்சுக்கலாம், அடுத்த செய்திக்கு நேராய் நம்ம கடந்து போய்விடலாம். நாம ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வர்றோம். ஆராதனையில கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதுக்கப்புறம் செய்தி கொடுக்குறாங்க. இது எல்லா வாரமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம செய்தி அந்த ஆராதிப்பதன் நோக்கம் என்ன, ஆராதிப்பதற்கான நோக்கம் என்ன ஏன்னு தெரியலையா? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான் சொல்லுங்க. மைக் வேணுமா? அத சொல்லுவீங்களா? நன்மைகளை அறிவிக்கிறதுக்கு, அப்புறம் ஆராதனை நன்றி செலுத்துவதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, அவர் நீங்க தான் எங்க காட் அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்கிறதுக்கு, நம்ம வாயை திறந்து சொல்லத்தான் நீங்க அப்படின்னு வாயினால் அறிக்கை பண்ணது உறுதிப்படுத்துகிறது. என்னது? நீங்க தான் உண்மை, நான் ஆராதிக்கிறேன், நீங்க தான் கடவுள், நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். நாம அவரோட பேசுறோம், நாம அவரோட கூட இடைபடுகிறோம். நாம என்னோட தகப்பனை பார்த்து பேசுறது போல உருவாக்கின தெய்வத்திட்ட நாம் பேசுறது தான் ஆராதனை. ஆராதனை என்பது நம்முடைய வாயினாலே கர்த்தரை நாமத்தை உயர்த்துவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. நமக்கு பிரியமான தகப்பனை வாயார நீங்க செய்த நன்மைகளை துதிச்சு, நீங்க தான் எல்லாவற்றுக்கும் மேலாக, நீங்க தான் என் கடவுள், வேற யாருமே இல்லைங்கிறத அறிக்கை பண்ணுகிறது, நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறோம், நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் ஆராதனை. அப்ப செய்தி எதுக்கு? நம்ம தான் சொல்றோம்ல, நீங்க தான் தெரியும், நீங்க தான் கடவுள் தெரியும். அப்ப செய்தி எதுக்கு? வார்த்தையை கேட்க. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அதன்படியாய் நடக்க. அப்ப நாம எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, நான் உண்மை தான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாம கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அவரை. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செய்யும்படியாக நம்ம செய்தி வேளையில கர்த்தரை என்றாரு, நம்ம கூட இடைப்படுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? செய்தினா எதற்காய் வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காய் தேவ செய்தி நம்ம கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைகளிலும் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எதுக்கு? தேவனுக்கு பிரியமானதை கற்றுக் கொடுக்கும்படியாக தன் வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய இடம்தான் என்னது? மெசேஜ் டைம். அதாவது பிரசங்க நேரம் அல்லது செய்தி வேலை என்பது அது தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக, ஆதீனத்தில் வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் பொய்யுரையாத தேவன் அனாதி காலமாய் தலைமுறையாக என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாராம். அதைத்தான் செய்தியாக நாம் ஒவ்வொரு வாரங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த செய்தி கேட்கும் போது எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து கூடி நாம் ஆலோசிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாமா? நல்ல கவனமா கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் என்னோட செய்தி புரியும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் அங்கங்க வேடிக்கை பார்த்ததுன்னா கண்டிப்பா புரியாது. ஏதோ சொல்ல வந்தாரு நினைச்சு நீங்களும் போயிருவீங்க. அதனால 1வது அதிகாரத்தில் தீத்துவுக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அங்க வசனம் சொல்லுது பொய்யுரையாத தேவன். அப்படின்னா அவர் பொய் சொல்லவே இல்லை. அவர் என்னது? உண்மையான மெய்யான ஒரு காரியத்தை சொல்லி ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. நீங்களும் நானும் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தருடைய திட்டம் என்ன? நித்திய ஜீவன் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு பரலோகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்னது? பரலோகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்குது அப்படிங்கிற அந்த தேவன் ஆதி காலம் முதல், பொய்யுரையாத தேவன்
ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அப்ப நம்ம எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அப்படித்தானே? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உண்மையாகவே நீங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானே? ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஆராதனைக்கு போகிற தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களும் இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இயேசுவை இன்னும் தெரியவே இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு சத்தியம் போகவே இல்லை, தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய பேர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனா நீங்க எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படித்தானே? நீங்க எல்லாம் பக்கத்துல கையை பார்த்து நீங்க எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு நியமிக்க. நிறைய பேர் கையை பிடிச்சு சொல்லலையே, வெக்கமா இருக்கா? பக்கத்துல கையை பிடிச்சு அவர் வாழ்த்தி நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். எங்க? பரலோகத்துக்கு. ஆமா, பரலோகத்துக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பொய்யுரையாத தேவன். நானோ நீங்க சொல்லல, நீங்க சொல்ற ஆளு நம்பாதீங்க, தேவன் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க ஆள் சொல்றதுனால நீங்க நம்பாதீங்க. யார் சொல்லியிருக்கிறா? தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை. அப்ப நித்திய ஜீவனை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும், அப்படித்தானே? சொன்ன அதை நம்பணும் இல்ல? அப்ப நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை வந்தா தானே அதுக்கு நம்ம ரெடியாக முடியும். அப்ப ஒருத்தர் நித்திய ஜீவனை குறித்து சொன்னா தானே உங்க மேல ஆமா பரலோகம் இருக்கு நீங்க நம்பணும். நம்பினா தான் பரலோகத்துக்குரியவர்களாய் நம்ம மாற முடியும். நித்திய ஜீவன் நம்பிக்கை கேட்ட தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக வேண்டும். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க தேவ பக்தியை நடப்பீர்கள், அப்படித்தானே? நீங்க அதாவது உங்களுக்கு பரலோகமும் ஒரு இருக்குன்னு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சொன்ன நம்பல, நீங்க எல்லாம் நம்பி இருக்கிறீங்க. அதனால தானே நீங்க வந்திருக்கிறோம் நம்ம சர்ச்சுக்கு, அதுக்காகத்தான் தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்ப பொய்யுரையாத தேவன் என்ன வச்சிருக்கார்? பரலோகம் ஒன்றை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க அவர் நம்ம கேட்டோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததுனால தேவ பக்தியாய் நடக்க தீர்மானித்தோம். ஹல்லேலூயா. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் நமக்கு வரணும், அப்படித்தானே? தேவ பக்தி அப்படின்னா தேவ பக்தியே நடந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். தேவ பக்தி அப்படின்னா என்ன? தேவ பக்தி நீங்க நான் சொல்ற வசனத்தை நீங்க நல்லா கூர்ந்து என் கூட கவனிச்சு வந்தீங்கன்னா நான் சொல்ல வர பாயிண்ட் புரியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், என்னவோ சொல்றாருன்னு நினைச்சுக்குவீங்க. அதனால இந்த வசனம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் நல்லா டீப்பா பார்க்கலாம் நினைக்கிறேன். இந்த நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை. இப்ப பரலோகம் இருக்கு நம்புறீங்களா? நித்திய ஜீவனுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அப்ப நான் எப்படி நடந்து தேவ பக்தியாய் நடக்கிற யாருக்கும் அது கொடுப்பார். அல்லேலூயா. யார் வேணா நடக்கலாம், ஆனா தேவ பக்தியா நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் நிச்சயம். தேவ பக்தி என்று சொன்னா என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:25 வாசிங்களே. லூக்கா 2:25. அப்பொழுது சிமியன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஆமா, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்ப நீதியா அத தேவ பக்தியா நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீதியா நடக்கணும். எப்படி? நீதியா தேவ பக்தியாய் நடக்கிறேன்னு சொன்னா நீதியா நடக்கணும். தேவ பக்தி உள்ளவனாய் அப்படின்னா நீதியா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு தேவனுக்காய் காத்திருக்கக்கூடியவன் தான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமானாய் மாற்றி நீதிமானாய் எதுக்கு கழுவி இருக்கிறார் அப்படின்னா நீதிமானாய் நடப்பதற்கு. நம்ம நீதிமானாய் மாற்றிருக்காரா? ரத்தத்தால் கழுவி பாவம் எல்லாம் கழுவி நீதிமானாய் மாற்றிருக்காரா? எதற்காக நீதிமானாய் மாற்றிருக்காரு? நாம நீதி உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும்போது அநீதி எல்லாம் வெறுத்து நீதிக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து நீதிமானாய் நம்ம வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக நம்ம அபிஷேகத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகள், அபிஷேகத்தோடு திரியக்கூடிய பிள்ளைகள், அபிஷேகத்தோடு ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளை நீதிமான்கள். அல்லேலூயா. அதான் தேவ பக்தியாய் நடப்பது. தேவ பக்தியாய் நடப்பது என்று சொன்னா அவன் நீதியுள்ள பிள்ளைகளாக நீதிமானாய் மாற்றப்பட்டு பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு பேர் தான்
தேவ பக்தி உள்ளவர்கள். அப்ப இது தேவ பக்தி நமக்குள்ள வரணும் அப்படின்னா நித்திய ஜீவன் இருக்குது என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். இந்த அறிந்து கொண்ட அந்த நித்திய ஜீவனை நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் வந்ததுனால தேவ பக்தியாய் நடக்க வேண்டும். அப்ப தேவ பக்தி எப்படி நடக்கும்போது அப்படின்னா சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் ஒருவனுக்குள் வந்தா மட்டும்தான் அவன் தேவ பக்தியாய் நடக்கிறான் என்று அர்த்தம். அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு உண்டாகும். ஆமா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாசம் இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவும், இது ரெண்டும் சேர்ந்த கலவைக்கு பேரு தான் என்னது? தேவ பக்திக்கு ஏதுவான. அப்ப தேவ பக்தியை உண்டாக்கக்கூடிய ரெண்டு காரியங்கள் இருக்குது. தேவ பக்தியா நீங்க நடக்கணும்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன வரணும்? விசுவாசமும் தேவனை வசனத்தை சத்தியத்தை அறிகிற அறிவும் ரெண்டு ஒரு மனுஷனுக்கு வரும்போதுதான் அவன் தேவ பக்தியாய் நடக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறான், என்ன அது பரலோகம் இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறான். அதனால தேவனுக்கு பிரியமாய் வாழணுங்கிற தீர்மானத்தவர் தேவ பக்தியை நடப்பது என்று சொன்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான்ல 9:31 வாசிங்களேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப தேவ பக்தி என்று சொன்னா தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடியவனுக்கு தான் என்ன பேரு? தேவ பக்தி உள்ளவன் என்று. ஒன்றங்களை இஷ்டத்தின்படி நடந்துகிட்டு நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்ப தேவ பக்தி என்று சொன்னா ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பக்தி என்று சொன்னா தேவனுக்கு பிரியமானதை செய்ய தீர்மானித்து விசுவாசத்தோடு சத்தியத்தில் நடந்து தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவனுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால அவன் தேவ பக்தியாய் நடக்க முயற்சி பண்ணி தேவனுக்கு பிரியமாய் நடக்க முயற்சி பண்ணி இந்த பூமியிலே கஷ்டப்பட்டு தேவனுக்கு பாவம் இல்லாம பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபித்து தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். அவனுக்கு பேரு தான் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார்கள். பார்க்கும்போது ஜெபிக்கிறவர்கள மாதிரி, பார்க்கும்போது என்ன பண்றது, கிறிஸ்தவர்களை போல நடந்து கொள்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷம் அது. ஆனா தேவ பக்தி என்று சொன்னா தேவனை பிரியப்படுத்தும்படியாகவே தன் இருக்கிற நாட்களிலே வாழ்வதுதான் தேவ பக்தியாய் வாழ்வது. அதுக்கு விசுவாசமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்பதான் ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் ஒருவனுக்குள் வந்துச்சுன்னா அவன் தேவ பக்தியாய் நடப்பான். அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தேவன் பொய்யுரையாத தேவன் நினைச்சுக்கிறாமா நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு இங்க இருக்கிற ஒரு 10 பேருக்கு பாஸ்டர் கார் வாங்கி தரான்னு வச்சுக்குவோம். யோசிக்க சிரிக்கிறீங்களா? வாங்கி தர மாட்டாரோ? அப்படியா? ஒரு 10 பேருக்கு கார் வாங்கி வச்சு தருவாரு அப்படி சொல்றான். ஆனா ஒரு கண்டிஷன் என்னது? ஒரு மாசம் நீங்க வெயிட் அண்ட் வெயிட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரோட கண்டிஷன் தானே? ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணணும்? வெயிட் அண்ட் வெயிட்ல தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இத அவரு சொல்லாம எங்கிட்ட சொல்லி விடுறாரு. என்னது? நீங்க போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லி என்னது கார் வாங்கி தருவேன். 10 பேரு இவங்க ஒரு 10 பேர் சொல்றோம். ஒரு 10 பேர் இவங்களுக்கு ஒரு மாசம் வெயிட் அண்ட் வெயிட் ட்ரெஸ் போட்டு வந்தா என்ன கிடைக்குமா? கார் கிடைக்குமாமா அப்படின்னு. என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி வெயிட் அண்ட் வெயிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு வச்சுக்குவோம். இதை நான் உங்களுக்கு சொல்றேன். 10 பேருக்கு பார்த்து சொல்றேன். நீங்க வெயிட் அண்ட் வெயிட்ல இருந்தா உங்களுக்கு ஒரு மாசம் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கார் வாங்கி தராராமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நான் சொன்னது யாருடைய வார்த்தை? அவருடைய வார்த்தை, பாஸ்டருடைய வார்த்தை. ஆனா அவரு சொல்லாம என்னை மூலமா சொல்றாரு. அப்ப நான் சொன்னதை நீங்க கேட்கிறீங்க. கேட்டு அவர் வாங்கி தருவாரா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டீங்க. ஒரு 5 பேர் என்ன பண்றாங்க, ஐயோ வாங்கி தருவாரு அந்த நம்பிக்கையில என்ன பண்றீங்க? ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒயிட்டே இல்லை, எல்லாம் போடுறதெல்லாம் ரெட்டு ப்ளூ என்னது பச்சை மஞ்சள் அந்த கடை தான் போடுறீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாதான் கிடைக்கும் சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்குவீங்கல்ல, ஒரு முயற்சி பண்ணுவீங்கல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்குறது மாத்திரம் இல்ல, அதை போடுறதுக்கும் ட்ரை பண்ணுவீங்க. அப்படித்தானே? அது வரை எனக்கு ஆசை இல்லப்பா, ஆனா கார் கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வரணுன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒயிட்டே எனக்கு வெறுப்பு, ஒயிட் எனக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு கார் கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில அந்த எல்லா ஆசைகளை விட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை வாங்கவும் அதை போடவும் முயற்சி பண்ணி அவர் சொல்லவே இல்லை, நான் தான் சொல்லியிருக்கிறேன்.
அவர் சொன்னாருன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படித்தானே? நான் சொன்னாலும் யார் மேல நம்பிக்கை இருக்குது? அவர் சொன்னா கண்டிப்பா செய்வாரு. எப்ப அந்த ஒரு மாசம் ட்ரை பண்ணிடுவோம், கண்டிப்பா காரை வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ட்ரை பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹோலி பண்டிகை வருது, ஃப்ரெண்டு கூப்பிடுறான், டேய் வாடா நம்மளாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறோம், ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம். போயிருவீங்க? ஏன்? ஹோலி பண்டிகையில கலர் கலரா மாத்தி விட்டுருவோம் சட்டையை, பார்த்தாருன்னா கிடைக்காது, அப்படித்தானே? என்ன பண்ணுவோம், டே வாடா இன்னைக்கு எல்லாம் ஹோலி பண்டிகை வச்சிருக்கிறோம், எல்லாம் வாங்க வந்து என்ன பண்றோம், எல்லாம் என்ஜாய் பண்ண போறோம், நம்ம காலேஜில் வச்சிருக்கலாம், அன்னைக்கு லீவ் போட்டா உட்காந்துக்குவான், ஏன்னா காரு போயிருமே. அப்ப தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து ஜாலியா இருக்க வேண்டிய அந்த பண்டிகையை கொண்டாட மாட்டேங்கிறான். சில பேர் வைக்கிறாங்க, ஒரு நாள் தானே பரவாயில்ல, அவருக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம போய் ஹோலி பண்டிகை முடிச்சுட்டு வேற ட்ரெஸ் வாங்கி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இத உண்மையாகவே வாங்கணும்னு நினைக்கிற என்ன பண்ணுவான், எல்லாவற்றையும் துறக்க ஆரம்பி. சில இன்பம், சில என்னது ஆசைகள், சில காரியத்தை வந்தாலும் ஐயோ ஒரு மாசம் தானே, ஒரு மாசம் நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த எதிலேயே ஒயிட் அண்ட் ஒயிட் அழுக்காக பார்த்துக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவன் அதற்காய் முயற்சி பண்ணுவான். அப்படித்தானே முயற்சி பண்ணுவாங்களா இல்லையா? இதுதாங்க, இப்படி முயற்சி பண்ணி அந்த நம்பிக்கையாய் கிரியை செய்வதைத்தான் தேவ பக்தியாய் நடக்க தீர்மானித்து இருக்கிறோம். என்னது? ஒயிட் அண்ட் ஒயிட்ட அழுக்காகாம பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்த எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிறான். அதே போல தேவன் சொல்றாரு, தேவ பக்தியாய் நீங்கள் நடந்தா உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதுக்கு எனக்கு பிடிக்காத சில காரியங்கள் இருக்குது. ஆமா, உங்களுக்கு பிடிக்காததை தேவனுக்கு பிரியமுண்டாக நீங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாக. உங்களுக்கு ரெட் தான் பிடிக்கும், ஆனா ஒயிட் மாத்துறீங்கல்ல, இது தேவன் விருப்பம். அவர் சொல்லியிருக்காரு நீங்க ஒயிட் போட்டாதான் கிடைக்கும் இருக்காரு. அதனால நீங்க உங்களுடைய சாய்ஸை மாத்திக்கிறீங்க. என்னதுக்கு? காருக்கு வேண்டி. அதே போல நித்திய ஜீவனுக்காக நீங்களும் நானும் போகும்போது நம்முடைய விருப்பம் அல்ல, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நாம் என்ன பண்ணணுமாமா? செவி கொடுக்க வேண்டும். செய்தால் அவருக்கு நம்முடைய செவி என்ன பண்ணலாம்? பாவிற்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். இந்த 10 பேர் வர்றாங்க, வந்துட்டு எங்களுக்கெல்லாம் கார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான்னு வச்சுக்குவோம். இவர் பாப்பாரு 4-5 பேர் தான் ஒழுங்கா இருந்திருப்பாங்க, மீதி 5 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு நாள் தானே போட்டோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 31 நாள்ல 30 நாள் நாங்கள் ஒயிட் போட்டோம், ஒரே ஒரு நாள் தான் எங்களை ஆசைக்கு வேண்டி ஒரு நாள் கலர் போட்டுட்டோம். கிடைக்குமா? கிடைக்காது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால நாங்க 5 நாள் தான் மாத்தி போட்டுக்கிட்டோம், அதனால எங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. 31 நாள் தான் 31 நாள். அவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படியாய் நம்ம செய்தாதான் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு உங்க விருப்பத்தையும் உங்க இஷ்டத்தையும் உள்ளவை செருவக்கூடாது. இது பரலோகம் அங்கே போனோம்னு சொன்னா அவர் விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றினா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப பூமியில் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாவி, அதாவது தேவன் என்ன சொல்றாரு, நித்திய காலமாய் தலைமுறை தலைமுறையாய் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு பொய்யுரையாத தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ பக்தியாய் நடக்க வேண்டும். இந்த தேவ பக்தியாய் நடப்பதற்கு ஏதுவாய் இருக்கிற விசுவாசமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் உங்களுக்கு உண்டானா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக வேண்டும். அப்படித்தானே? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாசமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் வரும்போதுதான் அவர்கள் தேவ பக்தியை நடப்பார்கள், பரலோகத்தை சுந்தரிப்பார்கள். அப்ப இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதே நிருபத்தில் வாசிக்கலாம், 3வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்கலாம். தீத்து 3:1வது அதிகாரம் 4வது வசனம். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். என்னத்தை வெளிப்படுத்தினாரா? நித்திய ஜீவனுக்கான வார்த்தைகள் எங்க வைத்திருக்கார்? பவுல் சொல்றாருன்னா, ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே என்ன பண்ணாரு? தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். யாருடைய வார்த்தை இது? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு 3வது வசனத்தை வாசிக்கலாமே, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும்படியாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து
வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவை உண்டு பண்ணுகிற சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இது தேவனுடைய வார்த்தை. இது பிரசங்கத்தின் மூலமாக தேவனுடைய கட்டளையின்படி உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு போதிக்கப்படும் போது உங்களுக்குள் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் வரும்போது நீங்கள் தேவபக்தியை நடக்கிறீர்கள், பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எதற்காய் பிரசங்கம், எதற்காய் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் பிரசங்கம் வைத்திருக்கிறார்கள்? இது தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். இது 1 மணி நேரம் நம்ம ஆராதிக்கிறோம், அது நம்முடைய விருப்பத்தை எல்லாம் தேவனுக்கு வெளிப்படுத்துகிறோம், அப்படித்தானே? நம்ம ஆராதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ராஜாவை துதிக்கிறோம், நம்ம செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நல்ல ஆண்டவரை ஆராதித்ததுக்கு அப்புறம் நாமும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் நம்மளோட பேசக்கூடிய நேரம். எதை குறிச்சு பேசுவாரு? இங்க ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி போடுங்க, நல்ல விலைக்கு போகும், இங்க ஒரு நல்ல இது வாங்குங்க அப்படின்னு சொல்லி பேசுவாரா? இல்ல, நித்தியத்துக்கு அடுத்த காரியத்தை உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில நித்திய காலமாய் அவரோடு கூட இருப்பதற்கு தேவபக்தியாய் நடக்கிறதுக்கு ஏதுவான விசுவாசமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் உங்களுக்கு உணர்த்தப்படும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உருவாகும்படியாக பிரசங்கத்தின் மூலமாக அவருடைய திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய தீர்மானங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கத்துல இவ்வளவு அடிக்கடி சொல்லுவாரு, நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், என்னாச்சு மாற்றம் இருக்குதா? அடிக்கடி அவர் பேசுவார். பேசும்போது இந்த ஜனங்களை வர்றாங்க போறாங்க, என்னாச்சு மாற்றம் இருக்குதா? ஏன் அந்த பயம் இல்லை உங்களுக்கு? பிரசங்கம் என்று சொன்னா என்ன, மெசேஜ்னா என்ன? தேவனுடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்படும் போது அதை முழு இதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு உரிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள். பொய்யுரையாத தேவன் பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உங்க வாயில உங்க சபையில சொல்லும் போது அதை கீழ்ப்படிய வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நாம பேசிட்டு இருக்க மாட்டோம், பக்கத்துல என்ன பண்ண மாட்டோம். இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்க அங்கீகரித்தா அவர் சொல்றாங்க தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் தேவனுடைய கட்டளையின்படி. அப்படின்னா இது கட்டளை, பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. என்ன பிரசங்கம் பண்ணாமா? சொந்த கதை சோக கதை இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை பிரசங்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அறிவிக்கும் போது அதை அவர்களை ஏற்றுக்கொண்டா அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பிரசங்கம் என்பது ஏதோ 1 மணி நேரம் டைம் பாஸ்க்காக அல்ல, தேவ பக்தியாய் நடப்பதற்கு ஏதுவான விசுவாசத்தையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் போதிக்கிற நேரம். அல்லேலூயா. பிரசங்கம் என்பது சத்தியத்தை போதிக்கிற நேரம். இந்த நேரத்தில் அதனால தான் எழுந்து வெளியே போகாதீங்க, எழுந்து பக்கத்தில் பேசாதீங்க, கவனமா இருங்க, பயபக்தியோடு இருங்க, தூங்காதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்? பிரசங்கம் என்பது தேவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிற இடம், நேரம். அது உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் சத்தியத்தை போதிக்கிற நேரம். இந்த நேரத்தில் பயபக்தியோடு இருக்க வேண்டும். மொபைலை பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்பதான் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அப்பதான் மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, அப்பதான் என்ன பண்றது, பேசிட்டு இருக்கிறது, டைம் ஆயிடுச்சா பார்க்கறது. தேவ பக்திக்கு அடுத்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போது பயபக்தியோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணாதவங்களை எல்லாம் யார் என்ன சொல்லுது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் கைவிடப்பட போகிறவர்கள். அல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கடைபிடிக்காம ஏனோ தானே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டைம் சத்தம் போடுவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். 10 கன்னிகைகள் 5 பேர் கைவிடப்பட்டாங்க பாத்தீங்களா? அதை போல கைவிடப்பட்டு கதறுவதை பார்க்க போகிறோம். யாரா இருக்கட்டும், எனக்கு அதுல பயமே இல்லை. யாரா இருந்தாலும் பிரசங்கம் என்பது சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுகிற தேவனுடைய சத்தம் தான். அல்லேலூயா. நம்முடைய இதனமோ நாங்க எங்களுடைய சொந்த கதை சோக கதையா சொல்ல வரதில்லை. இதுக்காய் அநேக நாட்கள் காத்திருப்பார் அவரு. நீங்க அடுத்த இந்த வாரம் செய்தி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் வர உட்கார்ந்து அந்த சேர் உண்டு அவர் உண்டு உட்கார்ந்து அப்படியே பேசி அதை யோசிச்சுட்டே இருப்பார். என்ன சொன்ன ஜெபம் பண்ணுவாரு, எழுதிட்டே இருப்பாரு. இப்படிப்பட்ட பிரசங்கத்தை இத்தனை வருஷம் பிரசங்கிச்சுட்டு உங்களுக்குள் மாற்றம் வரலை என்று சொல்லும் போது
நீங்கள் அதை எப்படி கேட்டிருக்கிறீங்க? அதை எப்படி நீங்க எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுக்குள்ள ஏன் மாற்றம் வரல? ஏன் பக்திக்கு ஏதுவான அது தேவ பக்தியாய் நடக்கிறதுக்கான முயற்சியே வரல? அப்ப பிரசங்கத்தை பிரசங்கமா நீங்க கேட்கல, யாரோ பேசுறாரு, என்னவோ பண்றாங்க அப்படின்னு. ஆனா பிரசங்கம் என்று சொன்னா ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். வார்த்தையை வெளிப்படுத்த அவருடைய சித்தத்தை அவன் அறிவிக்கிற இடம் தான் பிரசங்க பீடம். அதனால தான் யாரையும் அதிகமா அவ்வளவு சீக்கிரம் ஏற்ற மாட்டோம். ஏன்னா சொந்த கதை சோக கதை சொல்லி நம்முடைய இதுல வெளிப்படுத்துகிற இடம் இல்ல, இது தேவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிற இடம்தான் மேடை. அல்லேலூயா. அதனால தான் ஸ்டேஜில் அதிகமா யாரையும் ஏற்ற மாட்டாங்க. இந்த இடத்த நீங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இங்க ஏதோ நம்ம நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு போறதல்ல, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை ஊமைகளாக உங்களுக்கு புரிகிற விதமாக எளிமையாக சொல்லிக் கொடுத்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த தூண்ட, விசுவாசத்தை தூண்டவும் தேவபக்தி தேவனை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவை நீங்க வளர்ந்து பெருகும்படியாகத்தான் உங்களுக்கு பிரசங்கம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்தா பயபக்தியா இருக்கணும். அங்கு இங்கு வேடிக்கை பார்க்க கூடாது, பேசிட்டு கூடாது, மொபைலை பார்க்க கூடாது. இந்த செய்தியை நீங்க அதனால தான் சொல்றேன், வீட்டுல போனாலும் 2 டைம் 3 டைம் கேட்க. நம்முடைய செய்தி நீங்க கேளுங்க, வேற எந்த செய்தி நீங்க கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்பதான் நீங்க ஆவலோடு காத்திருந்தா தான் வார்த்தை வரும்போது ரிசீவ் பண்ண முடியும். ஆவலோடு காத்து இருக்கணும். எனக்கு என்ன ஆண்டவரே பேசுங்க, நான் இன்னும் மாறணும், நான் இன்னும் பாவத்திலிருந்து மேற்கொள்ளணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும், உமக்கு பிரியமானது செய்ய கற்றுக் கொடுங்க என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்க வேண்டும். பிரசங்க நேரத்துல எங்கூட பேசுங்க ஆண்டவரே. பக்கத்துல நீ எங்கூட பேசு, நீ எங்கூட பேசுன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீங்க எங்கூட பேசுங்க ஆண்டவரே. பக்கத்துல கூட பேசக்கூடாது, நோண்டக்கூடாது. நோண்டி என்ன பண்றது? சிரிச்சு அவர் சொல்ற கருத்துக்களை என்ன பண்றது? கமெண்ட் பண்ணக்கூடாது. பிரசங்கம் என்பது தேவ வார்த்தை வெளிப்படுகிற இடம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம மந்தமா நீங்க இருந்தீங்கன்னா வரும் நாட்கள் அதற்கான பிரதிபலனை நீங்க பார்க்க போறீங்க. சபை என்ன? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். வேதம் சொல்லுகிறது சபை என்பது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடிய சபையை நீங்கள் என்ன பண்ணிருக்கூடாது? கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடாது. சத்தியத்தை உங்களால் நிமித்தம் 4 பேர் இடர் ஆகிருக்கூடாது. அமர்ந்து கேட்கக்கூடிய செய்தியை 4 பேர் டிஸ்டர்ப் ஆகிருக்கூடாது. செய்தியை அந்த செய்தியை கேட்கறதுக்கான அட்மாஸ்பியர் உருவாக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் எவ்வளவோ முயற்சி பண்றோம். எல்லா முயற்சி எதுக்கு? உங்களை போட்டு கொட்டணும்னா இல்ல, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலை வளர தேவையான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய இடம் தான் சபை. நீ வா என்ன பண்ணிட்டு போ அப்படிங்கிறதுக்காக இல்ல, உங்களுடைய கவனம் திசை திருப்பப்படாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் எப்படி பண்ணணும், உங்க கவனங்கள் சிதறிக்கப்படாதபடிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அமர வேண்டும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஏன் போதிக்கிறோம் அப்படின்னா சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கக்கூடிய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நீங்க தேவபக்தியாய் நடக்கிறதுக்கான முயற்சி உங்களுக்குள்ள வருவாகும். அதை நீங்க கேட்கும் போதுதான் பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற முடியும். அல்லேலூயா. அதனால பிரசங்கம் என்பது ஏதோ 1 மணி நேரம் வந்துட்டு போய் கடமைக்காக வரக்கூடிய நேரம் அல்ல, வரக்கூடிய காலம் அல்ல. இதெல்லாம் தேவனை அறிகிற அறிவை வளர்த்துவதற்கான நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சி. இது தேவபக்தியாய் நடக்கிற யாரு? இது எல்லாருக்கும் கிடைக்கல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. என்னது? தேவனால். பக்கத்தை சொல்லுங்க, தேவனால். பக்கத்துல கைப்பிடிச்சு எல்லாரும் கைப்பிடிச்சிருக்கணும். 1 2 எல்லாம் இல்ல, எல்லாரும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு நிறைய பேர் சொல்லலையே, கையை மாத்த முடிச்சிருக்கிறீங்க. கையை சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தையை கேட்டு விசுவாசத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளர்ந்து தேவபக்தியாய் நடந்து பரலோகத்திற்கு ஆயத்தமாகுங்கள். இது உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். பக்தர்களுக்கு நீங்க சொல்லியாச்சு. இதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்ட தேவன் வைத்திருக்கிறார். இது ஆதி காலத்துல எல்லாரும் வரணும்னு, அதனால தான் தெரிஞ்சு சூஸ் பண்ணியிருக்காரு. பரலோகத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வரது இல்ல, உங்களையும் என்னைக்கத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அதை தக்க வைத்துக் கொள்வது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆதாம பிடிச்சு கையில் பிடிச்சு கொடுத்தார்ல, கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? நீ என்ன பார்ப்பதுக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமான கனியும் வச்சிருக்கிறேன், ஆனா சாப்பிடாத வச்சிருச்சார் இல்லையா? நீங்க சாப்பிட்டா அதுக்கான தண்டனை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அப்ப நாம தேவ பக்தி என்று சொன்னா, தேவன் எச்சரிக்கும் போது அதை எச்சரிப்பை கேட்டு விலகி தன்னை பாதுகாத்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதுதான் தேவ பக்தி. உங்களுடைய இஷ்டத்தையும் உங்க விருப்பத்தையும் நீங்க நடத்திக்கிட்டு, ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து அவர் போய் காலில் விழுகிறது அல்ல. தேவ பக்தியாய் நடக்க நாம முயற்சி பண்ணுகிறோம். அதுக்குத்தான் பிரசங்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏன் கொடுக்கப்படுகிறது? விசுவாசத்தை உறுதிப்பட, ஸ்திரப்பட நம்ம வாழ்க்கையில. அது மாத்திரம் இல்ல, ஏன் கத்தர் அப்படின்னா மல்கியால 2:15 வாசிங்களேன். மல்கியா 2:15 கூடி ஒரு வசனத்தை வாசிச்சு தொடர்ந்து வருகிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், ஒரு 100 ஆதாமும் 100 ஏவாளும் வந்திருப்பாங்க, அப்படித்தானே? ஆனா அவற்றை சக்தி பரிபூர்ணமாய் இருந்தது, வல்லமை பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததியை பெற, தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை அதாவது உருவாக்கும்படியாகத்தான் ஒருவனை கத்தர் படைத்தார். பக்தி என்று சொன்னா அவனுக்கு சூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, கத்தர் கொடுத்தா மட்டும்தான் அவனால சூஸ் பண்ண முடியுங்க. பக்தி என்று சொன்னா தேவனை கொடுக்கிறது மட்டும் அனுபவித்து தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவன் அங்கே ஆண்டு கொள்ளலாம். ஆனா தேவ கட்டளையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவன் ஏன்னா அவருக்கு பரிபூர்ணமான ஆவி இருக்குது. அவர் நினைச்சார்னா 100 அல்ல 1000 அல்ல லட்சங்களை கோடிகளை என்ன உருவாக்கி ஜனங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா ஏன் ஒருவனை உண்டாக்கினார்? தேவ பக்தி உள்ளவனை உருவாக்கி தேவ சந்ததியை உருவாக்கும்படியாக அவர் ஒருவனை உருவாக்கினார். அப்ப தேவ பக்தி என்பது ஆதி காலம் முதலே தேவ திட்டமாய் இருக்கிறது. அதனால இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒருவனை படைத்தார்? அவன் ஆவி நிறைய எனக்கு அவருடைய ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்து பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து ஏன் ஒருவனை படைச்சார்? இப்ப தெரியுதா? ஆமா, நீங்க இந்த வசனம் அடுத்த வசனம் எல்லாரும் தெரியும். ஒருவனை படைச்சார் கீழே போட்டுக்க பாருங்க. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. சும்மா நம்ம நினைச்சோம் என்னமோ வாழ்ற வாழ்க்கை இல்ல, பரிசுத்தமா தேவ பக்தி என்று சொன்னா தேவன் வைத்திருக்கிற நியமத்தில ஏன் ஒருவனை படைச்சார்? ஏன் ஒருத்தி படைச்சு கொடுத்தாரு? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக. தேவ பக்தி என்று சொன்னா பரிசுத்தமாய் வாழ்வது, பரிசுத்தமாய் என்ன பண்றது? எல்லாத்திலையும் ஈடுபடுவது. ஆவிக்குரிய காரியம், பூமிக்குரிய காரியம், தொழிலா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார். இதுதான் தேவ பக்தி. தேவ பக்தி என்று சொன்னா குடும்பம் எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். இந்த நியமத்தை விட்டு இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணி நீங்க தேவபக்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் அதான் சொல்ற, ஏன் ஒருவனை படைச்சாரு? தேவ பக்தியுள்ள சந்ததின்னு சொன்னா கத்தர் வைத்திருக்கிற ஒழுங்கு அது. அதை விட்டு நாம மாறாம நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தீத்து கழுதுனதுல 2:15 வாசிக்கலாமே. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாய். ஆமா, இவைகளை குறித்து அதிகார பிரசங்கம் என்று சொன்னா ஒரு அதிகாரத்தோடு வெளிப்பட வேண்டும், ஒரு கண்டிப்போடு வெளிப்பட வேண்டும். பிரசங்கம் என்று ரொம்ப கடிகடன் அப்படியெல்லாம் இல்லை. உங்களை போட்டு தாளாற்ற இடம் இல்லது. பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறதுக்கு வந்து நீ பால் குடின்னு சொன்னா பிடிக்க மாட்டாங்க. அப்ப குழந்தைய அடிக்குமா இல்லையா? அடிக்கணும் இல்லையா? சாப்பிடாத குழந்தை என்ன பண்ணுங்க? விட்டுருவீங்களா? ஒரு நாள் சாப்பிடல, சரி நாளைக்கு சாப்பிடல, மற்ற நாளைக்கு சாப்பிடலன்னு என்ன பண்ணுவீங்க? அடிக்க மாட்டீங்களோ? நிறைய பிள்ளை அழிக்கிறது எல்லாம் தெரியுது. ஐயோ என் பிள்ளையா திட்டாதீங்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டா ஏன் அவன் பைபிள் படிக்கல, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஐயோ அவனை திட்டாதீங்க, பொத்தி வளர்த்துறாங்களாம்.
இப்படி எல்லாம் வளர்த்தனா அங்க போக முடியாது, இங்கேயே முடிச்சிடும் எல்லா கதையும். அப்ப நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதே அப்படின்னு வசனம் 2:12 வாசிக்கலாமே. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே எப்படி ஜீவனம் பண்ணமா? நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே, இந்த உலகத்தில் இருக்கும் போது நீங்க எப்படி நடந்துக்கணும்? தேவபக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவபக்தி என்று என்ன சொன்னால் என்ன அப்படின்னா, அவபக்தி லௌகிக இச்சை அதெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தி, பிரசங்கத்தினாலே சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாவத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் நீங்கள் வெறுத்து நீங்க வாழ்கிற வாழ்க்கை தான் தேவபக்தி என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு அநேக இஷ்டங்கள் இருக்கும், அநேக தீர்மானங்கள் இருக்கும், ஆனா அதையெல்லாம் நடப்பிக்கிற அந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல. ஒரு காலத்தில் அப்படிப்பட்டவர்களா இருந்தோம். தெரிந்து கொண்டு உங்களை கர்த்தர் சபையிலே எதுக்கு சேர்த்தனார் என்று சொன்னா, எதுக்கு? பரலோகத்துக்கு உரிய நபர்களாய் மாற உங்களுக்கு நல்ல அருமையான போதனைகளை கர்த்தர் கொடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற உங்களை பயிற்றுவித்து விசுவாசத்தையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் உங்களுக்கு கொடுத்து தேவனுக்கு உரிய பயபக்தி உள்ள தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுவதற்கான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க கவனமாய் கேட்டு, இது எங்குமே கிடைக்காது. உலகத்துல போனேன்னு வச்சுங்களேன், உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் தான் உங்களுக்கு பிரசங்கிப்பாங்க. அங்க உங்க அதற்கான காரியங்கள் தான் வெளியே நடக்கும். ஆனா உங்களை பரிசுத்தப்படுத்த பரலோகத்துக்கு ஆயத்தமாக்குகிற ஒரே இடம் சபை. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வைக்கிறார். சபையில ஏன் வைக்கிறார் அப்படின்னா, ஏதோ சண்டே வந்து காணிக்கை போட்டு போறதுக்கு அல்ல, சண்டே வந்து என்னையும் பாரு என் அழகையும் பாரு வந்துட்டு போறதுக்கு அல்ல. எதுக்கு வந்தா? தேவனுக்கு பிரியமானதை கற்றுக்கொண்டு தேவபக்திக்குரிய பிள்ளைகளாய் மாறுவதற்கான எல்லா காரியங்களும் சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறார். அந்த சத்தியத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் போது தேவபக்தியாய் நீங்கள் நடக்கிறீர்கள். தேவபக்தியாய் நடக்கிற யாவரையும் அவர் இரண்டாவது வருகையிலே எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அதனால தேவபக்தி என்று சொன்னா சும்மா உலகத்தின் அவபக்திக்கு ஏதுவான லௌகிக இச்சைகளின்படி இந்த உலகத்துக்குரிய இச்சைகளை நாடி அல்ல, தேவபக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாகத்தான் ஒருவனை கர்த்தர் படைத்தார். அந்த ஒருவனை ஏன் படைச்சார்? அதோட அர்த்தங்களை நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு? பரிசுத்தம்னா என்ன? தேவன் கண்டு உண்டாக்கி இருக்க ஒழுங்குனா என்ன? எல்லாருக்கும் காரணம் இருக்கு, சும்மா இல்ல. அப்ப இந்த தேவபக்திக்குள்ள உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அடுத்த வருஷம் வாசிக்கலாமே 13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் நம்ம என்ன நம்பி இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப நாம நடந்து கொள்வதற்கு ஏதுவான இந்த போதனை எதற்கு என்று சொன்னா, ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிறதுக்கு நம்மை ஏவுகிறது, தூண்டுகிறது, நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் நீங்களும் நானும் அடைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், சபையில கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற பிள்ளைகளாக, கீழே பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஆமா, கீழே அங்கேயும் வேடிக்கை பார்க்க கூடாது, கவனமா மெசேஜ் தான் கேட்கணும். சரியா? சரி. அப்ப நம்ம இந்த வசனத்துக்காக நம்ம வாழ்க்கையில சரிப்படுத்தி அதற்காய் ஆயத்தமாக கூடிய இடம் தான் சபை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்னொரு வசனத்தை கூடி வாசிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, நிறைய எட்டு வந்தேன், போதும். அப்போஸ்தலர் 14:9 வாசிக்கலாமே. 14:9. அப்போஸ்தலர் 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான்.
அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. 9 வசனம் வாசிங்களா? 9 லீஸ்திராவிலே இல்ல 19 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு அவன் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. பவுல் பிரசங்கம் பண்றத அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா? கேட்டுக்கொண்டிருந்தான். கவனமா கேட்டிருக்கிறான். அந்த கவனமாய் கேட்டபோது பவுல் பார்க்கிறாரு, இவன் நல்ல கவனம் உற்று கவனிக்கிறானே, உற்று கேட்கிறானே. அப்ப இவனுக்குள்ள என்ன இருக்குது? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ள உருவாகி வருகிறதை பார்க்கிறான். ஒரு பிரசங்கம் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கும், சத்தியத்தை உங்களுக்குள்ள போதிக்கும். அப்ப பிரசங்கம் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. அப்ப ஏன் அவனுக்குள்ள அற்புதம் நடந்தது? அவனுக்குள்ள ஏன் ஒரு விடுதலை நடந்தது? விடுதலை நடக்கப்பட வேண்டும் என்று சொன்னா பிரசங்கத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். விசுவாசம் வர்த்திக்கப்படும் போதுதான் உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். அதான் சொல்றாரு, நீங்க தேவபக்திக்குள்ளவரை நடந்து நீங்க அவருக்கு பிரியமானதை செய்தா கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அப்ப உங்களுக்குள்ள விசுவாசமோடு பெருகணும்னா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். எதை? மொபைலை அல்ல, பிரசங்கத்தை. நல்லா கூர்ந்து சொல்லப்படுகிற செய்தியை நீங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு வசனத்தை கூடி வாசிக்க விரும்புகிறேன். விளக்குறதுக்கு நேரம் இல்லை. 10:44 கூடி வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யார் மேல இறங்கிச்சுங்க? அங்கும் இங்கும் நடந்த அனைவர் மேலும், வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மேலும், பேசிக் கொண்டிருந்தவர்கள் மேலும் அல்ல, வசனத்தை கேட்டவர்கள் மேலே அபிஷேகம் இறங்கினது. இன்னைக்கு ஏன் நம்ம சபையில மாற்ற வர்றதில்லை? நான் எப்படி இருக்கிறோம், எப்படி வர்றோம், நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குது? ஆராதனைக்கு வரும்போது 9:30க்கும் 9:45க்கும் பசங்கள் பார்த்து 8:45 மேலதான் வர்றாங்க. என்ன நோக்கத்தோடு வர்றீங்க? பிரசங்கம் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. இந்த இடத்துல அந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் ஆதி காலத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வர இந்த பிரசங்கங்கள் கூர்ந்து கவனிக்கிற கவனிப்பு ஒரு ரொம்ப அருமையா இருந்தது. அல்லேலூயா. அதனால பிரசங்கம் என்பது உங்க வாழ்க்கையிலே கிரியை விசுவாசத்தை தூண்டி சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு பெருகும் போது நீங்க எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை ஊன்றுகோலாய் நிறுத்துவதுதான் பிரசங்கம். அதை எப்படி கேட்கணுங்கிற மனது தைரியத்தை மனசிந்தையை நீங்க தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி கேட்கணும் வசனம் சொல்லுது, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. இதுதாங்க பாவத்தையும் பரிசுத்தத்துக்கும் நேராக ஓட வைக்கக்கூடிய அபிஷேகம் பெற்றுக்கொண்டா நாம அந்த தேவன் வைத்திருக்கிற ஆதி காலம் முதல் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு பிரியம் உண்டாக தேவபக்தியாய் நடக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. நேரம் இல்லாம அடுத்த ஒரு வசனத்தை கூடி வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 21:12 வாசிக்கலாமே. ஒரு சம்பவத்தை மாத்திரம் அப்படி வாசிச்சு. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் கூயாக்கினீர்கள் என்றார். அதுதான் இயேசு வந்து இது பண்ணாரு. பிரசங்கம் பண்ணக்கூடிய இடம் ஆலயம் என்று சொன்னா தேவனை பிரியப்படுத்துகிற இடம், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற இடம். இங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. இங்க நடந்துட்டு இருக்குது புறா விற்கிறவர்களும் வாங்குறது. காசுக்காரர் வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு வியாபார ஸ்தலமாக்கி வசனம் பிரசங்கிக்கப்படுக வேண்டிய இடத்த வியாபார ஸ்தலமா மாற்றி அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இடமா மாத்திட்டாரு. அதனால தான் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை உங்களுடைய இஷ்டத்தின்படியாக உங்களுடைய வியாபார ஸ்தலமாய் மாற்றி இங்கே வாங்குவதும் விற்பதும் கொடுப்பதும் இங்கே நடக்கிற அட்டகாசங்களை பார்த்தா தேவனுடைய வார்த்தை அங்கு இல்ல. தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில தேவனுக்கு பிரியமானதை போதிக்கப்பட வேண்டும். இங்க வர 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 எல்லாம் உலகம் உள்ள வந்து உலகத்துக்குரிய பிள்ளைகளுடைய ஆதிக்கம் இங்க பெருகிறதுனால சபையிலே சத்தியம் இல்லை. சபையில என்னது நாம் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி கட்டுப்பாடு வந்துருச்சங்க.
தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டிய சபை உலகத்தின் காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமா ஆட்டம் பாட்டமும் புகையும் டான்ஸும், இங்க வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் அவங்க போடுறதா ஸ்டைலும், அவங்க அப்படித்தான் வெட்டிட்டு வருவாங்களாம், இப்படித்தான் கட்டிட்டு வருவாங்களாம், அதெல்லாம் அங்கீகரிச்சு பரவாயில்ல சிஸ்டர், உங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உங்களையும் பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம் பண்ற இடம் இல்ல சபை. சபை என்பது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை உருவாக்குகிற இடம். அதான் ஏன் இயேசு வந்து அந்த சாட்டை எடுத்து அங்க துரத்தினார்னா, இது தேவனுடைய வீடு, ஜெப வீடு. இது இங்க தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படியாய் பழக்கிவிக்க வேண்டியது. நீங்க வந்து வந்து பாஸ்டரையும் மாத்தி எல்லாத்தையும் மாத்திட்டீங்களே. உலகத்தை உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு நான் இப்படித்தான் வருவேன், நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க நடந்துக்கிறீங்களே. இங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறதோ அதை நீங்கள் கேட்டு அதற்குபடியாக உங்கள் நடை உடை பாவனைகளை உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுக வேண்டுமே தவிர உங்க விருப்பத்தை கொண்டு வந்து சபையில திணிக்க கூடாது, உங்களுடைய தீர்மானத்தை கொண்டு சபையில வைக்க கூடாது. அப்ப சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் வைக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடாது. எங்க ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி உடுத்தணும், இது தேவனுடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடியது. இது பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய இடம். இங்க பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இடம். இங்க அசுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. இங்க தேவனை வரக்கூடியவர்கள் எல்லாம் பாவத்தோடு வந்தீங்கன்னா பரிசுத்தமாகக்கூடிய இடம் அது. அப்ப தேவனுடைய ஆலயம் என்று சொன்னா அங்கும் இங்கு நடக்கிறது சர்ச்சு, என்னது மெசேஜ் டைம்ல வெளியே போனீங்க அவ்வளவுதான். இந்த வாரத்தோட சரி, அடுத்த வாரத்துல இருந்து யாரு வெளியே போறது வர்றது இதெல்லாம் நடக்கக்கூடாது. சபைனா சபையில ஒழுங்குதாக இருக்கணும். வர்றமா வரும்போதே பாத்ரூம் போயிட்டு வந்துருங்க, சரியா? ஒரு 5 நிமிஷம் லேட்டான கூட பரவாயில்ல, வந்து உட்கார்ந்தா வெளியே எந்திரிக்க கூடாது. சபை கவனமாய் மற்றவர்களுக்கு சேர்ந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீங்க ஒரு ஆள் போறது மாத்திரம் இல்ல, ஏன் சொல்றோம்னா மற்றவர்களுக்கும் சேர்ந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது இல்லையா? எல்லாரும் ஹக்கீஸ் போட்டு வந்துருங்க, சரியா? ஒரே ஆப்ஷன் எல்லாருக்கும். இன்னைக்கு சரியாகிற இல்லையா பாத்திரலாம். எல்லாரும் உங்களுக்கு அப்படி ரொம்ப தண்ணி இங்க வந்தா குடிச்சிட்டு வீட்டுல வரும்போதே எல்லாம் 4 டைம் 5 டைம் எந்திரிச்சு போறது வர்றது, குழந்தை பார்க்கிறேன் அதை பார்க்கிறேன் இதை பார்க்கிறேன்ட்டு. சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடிய சபையிலே தேவ பக்தியாய் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்னுடைய என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கி. யாரை பார்த்து சொல்றாருன்னா பக்தியா இருக்கக்கூடியவங்களை அல்ல, பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறாங்கல்ல அவங்கள பார்த்து கத்து சொல்றாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. யாரை பார்த்து சொல்றாரு? பக்தியாய் நடந்து கொள்கிற உங்களை பார்த்தல்ல, பக்தியின் வேஷத்தோடு வந்து ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறாங்கல்ல அவங்கள பார்த்து கத்து சொல்றாரு. என்னது? என்னை கள்ளர் குகையாய் மாற்றி விட்டீர்களே. இப்ப யாரு? நானா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. நானு பக்தி உள்ளவனா, பக்தியின் வேஷத்தை தரித்தவனா? நீங்க தான் நிதானிச்சுக்கணும். நான் உங்களை கொத்த சொல்லவே இல்லை. நீங்க எல்லாம் நான் என்னுடைய பார்வையில் நீங்கள் என்னது பக்தியாய் நடக்கிறவர்கள். அடுத்த வருஷம் வாசிக்கலாம், நேரம் அடுத்தது 14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை சொஸ்தம். அதுவரை தேவாலயத்துக்குள்ள அற்புதம் நடக்கல, அடையாளங்கள் நடக்கல, சப்பானிகள் நடக்கல. அவரிடத்தில் வந்தவர்கள் அவர்களை சப்பானிகள் குருடர் எல்லாம் உள்ள வரவே முடியல. ஏன்னா அங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. வியாபாரம் நடக்கும்போது எப்படி அவங்களுக்கு எல்லாம் இடம், டே போட வெளியில, இங்க பிசினஸ் பாதிக்கப்படுதுடா அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை கேட்டா மட்டும்தான் அவனுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா தான் கர்த்தரை நம்புவான். ஆண்டவரே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்டாதான் கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படாம இந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியாதனால எல்லாரும் வெளியே இருந்துட்டாங்க. இந்த இவனுக்கு எல்லாம் வெளியே போனாங்கல்ல. இந்த தேவபக்தியாய் நடந்து வியாபார ஸ்தலமாய் மாற்றினவர்கள் எல்லாம் கர்த்தர் வெளியே ஒருத்ததுக்கு அப்புறம் தேவையுள்ள ஆத்தும்பாரத்தோடு தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, பிரச்சனைகளுக்கு போராட்டங்களை தீர்வு காண தேவபக்தியோடு கூட ஆலயத்துக்குள் கடந்து சப்பானிகளும் குருடர்களும் நடந்து வந்தார்கள். கர்த்தர் உடனே தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஆலயம் என்று சொன்னா அற்புதங்கள் நடக்கக்கூடிய இடம். ஆலயம் என்று சொன்னா தேவன் உலாவுகிற இடம். இந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் தான் நடக்கணுமே தவிர இங்க அட்டூழியங்கள் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவன் தான் போன வாரம் பிரசங்கத்தை கேட்டீங்க. சாயங்காலம் ஒரு வாக்குத்தத்த செய்தி அவர் கொடுத்தாரு. நாம் ஆவலோடு 6 நாள் காத்திருந்தோம். ஆலயம் என்று சொன்னா என்னவா? தேவன் உலாவு. சாலமோன் மண்டபத்திலே இயேசு உலாவிக் கொண்டிருந்தார். அற்புதங்களும் அடையாளம் நடக்கக்கூடிய இடம். வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொடுத்தாங்க. எத்தனை பேர் அங்கீகரிச்சு, எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்க?
ஏன்னா 6 நாள் வரல, 7ஆம் நாள் வந்து எனக்கு என்ன சொல்றதே புரியாது உங்களுக்கு. 6 நாள் ஆயத்த கூட்டம் வச்சிருந்தோம், ஸ்தோத்திர கூட்டம் வச்சிருந்தோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்து பண்ணியா கூட்டம் வச்சிருந்தோம். எனக்கு வேலை வேலை வேலைன்னு போயிட்டீங்க. 7ஆம் நாள் வரல நிறைய பேர். அழகான ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட்டது. என்னது? தேவன் என்ன பண்ண போறாரு, எப்படி நம்ம ஊழியத்தை ஆஸ்வதிக்க போறாரு, நம்முடைய தேவன் விரும்புகிறது என்ன, எப்படி மாற வேண்டும், சபை என்றால் என்ன குறித்து அழகா ஒரு செய்தி நமக்கு கேட்டோம். அப்ப தேவன் தங்குகிற உலாவுகிற இடம் சபை. இந்த இடத்துல நீங்கள் நான் வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னா, தேவ பக்தியாய் நடந்து கொள்வதற்கு ஏற்ற வசனங்கள் வரும்போது அதை அங்கீகரித்து விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆசையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் சத்தியத்தை அறிய அறிவும் விசுவாசமும் பெருகும். அதன் மூலமாய் தேவபக்தியாய் நடக்கலாம். தேவபக்தியாய் நடக்கிற யாவரையும் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேரமானபடியினால் ஒரே வசனங்களை மாத்திரம் நான் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 1:6. நேரம் இல்ல. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே ஆ. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களானீர்கள். அப்ப தெசலோனிக்கேயரை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலையும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களானீர்கள். தெசலோனிக்கே பட்டணத்தார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? உபத்திரவம், துன்பம். ஏன்னா வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள். வசனம் வந்தபோது நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும். அவங்க சபைக்கு அவங்க சொல்லப்பட்ட பிரசங்கத்தை எப்படி கேட்டாங்கன்னா, வாஞ்சியோடு கேட்டாங்க, வைராக்கியத்தோடு கேட்டாங்க. அதனால அவர்கள் தேவபக்தியாய் நடப்பதற்கான எல்லா முயற்சியும் பண்றாங்க. ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினீர்களே. வசனத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியாய், அதாவது இங்க மக்கதோனியா அகாயாவில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு மாதிரியான ஒரு மாதிரியாய் மாறினார்கள். இது உலகத்துக்கு மாதிரியா இல்ல. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க நல்லா அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையில கிறிஸ்துவர்ல விசுவாசியா இருக்க பாத்தீங்களா, இந்த விசுவாசிகளுக்கு விசுவாசிக்கு மாதிரியாய் மாறினார். பாருங்க, அவர் சொல்றாரு, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும். யாரு? தெசலோனிக்கேயர் அகாயாவிலும் மக்கதோனியாவில் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரிகளாய் மாறினார்கள். அப்படின்னா சபைக்கு மாதிரியாய் வாழ்ந்த தெசலோனிக்கேயர். தெசலோனிக்கே பட்டணத்தார் வசனத்தை எப்படி கேட்டாங்களாமா? மனோவாஞ்சியாய் கேட்டாங்களாம், விருப்பத்தோடு கேட்டாங்களாமா. அது அவங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கி பக்தியாய் நடந்து எல்லா விசுவாசிகள்லாம் அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்கப்பா, நீயும் ரசிக்கப்பட்டிருக்கிறியே, இவங்க இதெல்லாம் பண்றது இல்ல, ஆனா நீ இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லி மெச்சிக்கொள்ளத்தக்கதாய் தேவ வசனத்தையும் தேவனையும் பின்பற்றினார்களாம். அப்ப வசனம் கேட்டு தெசலோனிக்கேயர் என்ன பண்ணாங்களாம்? மக்கதோனியாவிலும் அகோயாவில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை காட்டிலும் மிஞ்சின விசுவாசம். அப்படின்னா சபைகளுக்கு மாதிரியான ஒரு மாதிரியை அங்கே வாழ்ந்து காட்டினார்கள் தெசலோனிக்கேயர். அடுத்த வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில் அப்படின்னா எப்படி அப்படின்னா சொல்றாங்க, விளக்கி சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல், உங்களிடத்திலுங்கிற நீங்க நடந்து கொள்ளுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வசனம் எங்கெல்லாம் கிடைக்கிறான்? கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது மாத்திரமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டிய நாங்க எடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ரா மக்கதோனியாவில் இருக்க பிள்ளைகளுக்கும் அகாயாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒண்ணுமே நாங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை, பிரசங்கிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா தெசலோனிக்கேயரை பார்த்து மக்கதோனியர் பேசுறாங்க, அவங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்லி சொல்ற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டிட்டீங்க, வாழ்ந்து காண்பித்த தெசலோனிக்கேயர். அப்படி வாசிக்கலாம். தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. தேவனை பற்றிய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாகத்தக்கதாக தேவபக்தியாய் நடந்தார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து நடக்கிற வைராக்கியம் எப்படி வந்துதான்? வைராக்கியம், அதாவது சொல்ல வேண்டியதாக இருக்கும், தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாகத்தக்கதாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் தெசலோனிக்கேயர். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக, ஐயோ அவங்க விசுவாசமா, அந்த சிஸ்டரோட விசுவாசமா, அப்பா ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க,
அந்த பிரதரா நல்ல ஜெபம் பண்ணுவாரு, நல்ல வேத வசிப்பார். அவர் என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, என்னதான் பாடு வந்தாலும் சரி, சர்ச்சுக்கு போறதை விட மாட்டாரு. அதாவது ஜெபம் பண்றதை விட மாட்டாரு, வேத வாசிக்கிறத விட மாட்டாரு, நல்லா ஜெபிப்பாரு. அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுக்கு மாதிரியாய், உங்களுக்கும் பிரச்சனை அவருக்கும் பிரச்சனை, ஏன்னா என் பிரச்சனை வந்த போது கூட சோர்ந்து போயிட்டான். ஆனா அந்த பிரதர் அந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? விசுவாசிகளுக்கு மாதிரியாய் வாழ வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வர வர உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர். அதற்காக வைராக்கியமே வாழ தீர்மானம் பண்ண வைப்பார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தெசலோனிக்கேயுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவர்கள் விக்கிரகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, தன்னுடைய உலகத்தின் ஆசைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி, என்னுடைய 9 ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகத்தை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க? மனம் திரும்பி பிரசங்கம் பண்ணப்பட்டதை கேட்டு விசுவாசித்து அவங்கள் பாவத்தையும் விக்கிரகத்தையும் பாரம்பரியத்தையும் விட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தன்னை தீர்மானித்து ஒப்பு கொடுத்து அந்த தேவ பக்தியாய் நடந்து அந்த தேவனை, அது மாத்திரம் இல்ல, மரித்த இயேசுவும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், திரும்ப வருவார் என்று சொல்லி வருகைக்கு ஆயத்தமாகி ஆவலோடு காத்திருக்கிறார்களாம். இயேசு வருவாரு, என்னை கூட்டிட்டு போய் பரலோகத்தை வைப்பாரு என்று சொல்லி அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களாம்? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும். அடுத்த வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று இனி வரக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை தப்பிக்கும்படியாக நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் மூலம் தான் ரட்சிப்பு என்று அறிந்து இயேசுவின் மேலே இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆவல், இந்த பிரசங்கங்க பவுலும் மற்றவர்களெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இவர்கள் எப்படி கேட்டாங்களாம்? ஆவலோடு வைராக்கியமா கேட்டு, அந்த வைராக்கியம் அவர்களுக்கு என்னாச்சு? தேவனுடைய விருப்பத்தை, சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் பெருகிறதுனால தேவபக்தியாய் நடந்தார்கள். எப்படி தேவபக்தியாய் நடந்தார்கள்? விக்கிரகத்தையும் பாரம்பரியத்தையும் பாவத்தையும் விட்டு விலகி அவர்கள் வைராக்கியமாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தேவன் வருகிற இரண்டாவது வருகை வருகிறது என்று சொல்லி அவர் வந்து இயேசு வருவாரு, என்னை என்ன பண்ண பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாகவும் தெசலோனிக்கர் இருந்தார்களாமா. அல்லேலூயா. அப்ப எல்லா சபைக்கும் மாதிரியாய் வாழ்ந்தார்கள், தேவனை எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள், எல்லா பாவ பழக்கங்களையும் வெறுத்து நித்தியத்துக்கு நேராய் அவர்கள் வந்தார்கள். அதிலே 4வது வசனம் வாசிங்கள். அதிலே 4வது வசனம், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, பவுல் சொல்றாரு, எங்களுடைய சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீங்க. பவுல் சொல்றாரு, அங்க பவுல் பிரசங்கம் பண்ண போது சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்படின்னா அவங்க பிரசங்கம் எப்படி வந்ததாமா? வல்லமையோடு, வசனத்தோடு,
வாஞ்சியோ அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு வந்தது. இதுதான் அந்த தெசலோனிக்கரை எப்படி தேவனுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளதாய் மாற்றினது. ஏன் சபைகளுக்கு மாதிரியாக மாறினாங்க? அந்த பிரசங்கத்தை கூர்ந்து கவனித்தார்கள். அந்த பிரசங்கத்து மேல வாஞ்சியோடு அவங்க என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அப்பதான் எங்கள் சுவிசேஷம் இடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடு வந்தது, அபிஷேகத்தோடு வந்தது, அதிகாரத்தோடு வந்தது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், சபைகளுக்கு மாறினீர்கள். இயேசுவை வருகிறதுக்கு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீர்கள். அப்ப சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா வாஞ்சியோடு வசனத்தை கேட்கணும். தெசலோனிக்கர் அப்படிப்பட்ட வசனத்தை கேட்டார்கள். அவர்கள் சபைகளுக்கு மாதிரியாய் மாறினார்கள். அல்லேலூயா. சபைகளுக்கு மாதிரியாய் மாறினது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் சுவிசேஷ நிமித்தம் தன் பாவ வாழ்க்கையை எடுத்து தன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் அவர்களுக்கு பிரசங்கம் மூலமாய் அறிவிக்கப்பட்ட போது அதை கேட்டு தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் வாழ தீர்மானித்தார்கள். அப்ப பிரசங்கம் உங்க வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னா பிரசங்கத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதுதான் தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு கூர்ந்து கவனிச்சதுனால அவர்கள் தேவன் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தினார். அவங்களை என்ன பண்ணார்? விடுவித்தார். அவங்களை பாதுகாத்தார். அவங்களுக்கு என்ன பண்ணார்? அற்புதமாய் நடத்தினார். எல்லாருக்கும் சாட்சியாய் நிறுத்தினார். நீங்க சபைகளுக்கு சாட்சியாய் மாற வேண்டும், குடும்பங்களுக்கு சாட்சியாய் மாற வேண்டும், நீங்க விசுவாசிகளுக்கு சாட்சியாய் மாற வேண்டும். நம் சபை மற்ற சபைக்கு சாட்சியாய் மாற வேண்டும். அப்ப நாம வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்று அங்கீகரித்து ஆவலோடு நீங்க காத்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மூலமாய் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படி வைப்பாரு, தேவ பக்தியை நடக்க வைப்பாரு, பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கி வைப்பாரு, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. அதான் சபை என்பது மணவாட்டியை உருவாக்குகிற இடம். மணவாளனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் சபை. அப்ப சபை என்பது சத்தியத்துக்கு தூணும். அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் தாம போடுறதல்ல, தேவ வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பி உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி தேவன் பக்கமாய் திருப்புற இடம் தான் சபை. அல்லேலூயா. பயபக்தியாய் நடக்க தீர்மானிக்க வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல நம்ம கர்த்தர் சொன்ன வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால தெசலோனிக்கர் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா தேவ பக்தியாய் வாழ்ந்தார்கள். அப்ப தீத்து 1:3 கூடி வாசிச்சு முடிக்கலாமே. தீத்து 1வது அதிகாரத்துல 3, 4, 5 மாத்திரம் வாசிச்சு பொறுக்க முடியும். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிய அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன வரணும்? உண்டாகணும். அதுக்கு பிரசங்கத்தை வச்சிருக்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பிரசங்கம் என்று சொன்னா இது தேவனுடைய வார்த்தை. அது பிரசங்கத்தின் மூலமாய் வெளிப்படும் போது அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் உருவாக்கி தேவபக்தியாய் நடக்க வைக்கும். தேவபக்தியாய் நடந்தா பரலோகத்துக்கு தேவன் ஆதி காலம் முதல் பொய்யுரையாத தேவன் ஆயத்தமாக்கி இருக்கிற நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உம் திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீங்க எங்க கூட பேசி இருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க ஒரு விசுவீராக. இனி வரும் நாட்களில சபைக்கு நாங்கள் வரும்போது சத்தியத்தை கேட்க வாஞ்சியோடு, தேவன் பேசுகிறதை வாஞ்சியோ ஆவலோடு கேட்டு எங்களுடைய மாம்சத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் வெறுத்து உமக்கு பிரியமானதை செய்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. கிருபையுள்ள கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படி உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை நாங்கள் திரும்ப இந்த வாரங்களில் திரும்ப கேட்க உதவி செய்வீராக. நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. விசுவாசிகளுக்கு சாட்சியாக, சபைகளுக்கு சாட்சியாக, ஆண்டவரே குடும்பத்துக்கு மாதிரியாக எங்களை வணைந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அகாயாவிலும் மக்கதோனியாவில் இருக்கக்கூடிய அந்த சபைகளுக்கு மாதிரியாய் வந்த தெசலோனிக்கர் போல நாங்களும் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக.
வசனம் பிரசங்கம் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடு வெளிப்பட்ட போது அது அந்த ஜனங்களுக்குள் மாற்றத்தை கொடுத்தது போல எங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கி உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.